ரொம்பவே நான் கவலையாக இருக்கிறேன். ஏண்டா? எனக்கு என் நண்பன் ஒருவன் பிளாக் பண்ணித்தான். சாப்பிடவே இல்லை. நான் எப்போ பிளாக் பண்ணவன்? இன்றைக்கு தான். ஏன் காரணம் கேட்டியா? காரணம் சொல்கிறான் இல்லை. தொடர் கொள்ளையெல்லாம் அதி. எத்தனை வருஷம் பழக்கம்? 1 வருஷம் பழக்கம். சாப்பிடாம இருக்க கவலையாக தானே? கவலையாக தான் இருக்கிறேன். யோசனை எனக்கு. இங்கே பாரு, ஒன்றை மட்டும் விளங்கி கொள்ளணும். இப்போ நம்மளோட பழகிறவங்கெல்லாம் உண்மையாக பழகிறாங்கன்ற அர்த்தம் இல்லை. சரி, இந்த சில்பர் இருக்கு தானே, சில்பர் மாதிரி தானே நம்மளை பயன்படுத்துவாங்க. விளங்கிட்டு தானே? இப்போ நீ சில்பர் மாதிரி தானே அவனுக்கு. இந்த சில்பரை நம்ம பயன்படுத்துறோம். அது தேஞ்சதுக்கு பிறகும் அதோட தேவை முடிஞ்சதுக்கு பிறகும் அதை நம்ம ஓரத்தில் போட்டுருவோம். அதை மாதிரி தான் சில பேர் நம்மளை சில்பர் மாதிரி பயன்படுத்துவாங்க. அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க நம்மளை தூக்கெறிஞ்சிருவாங்க. உண்மையில ஒரு தவறும் இல்லை தானே. காரணம் இல்லாம ஒரு ஆள் பிளாக் பண்ணிட்டு போறாங்கன்றால் அவருக்கு நீ இனிமேல் தேவைப்பட மாட்டான்னு அர்த்தம். பழகும் போதே தெரியும் அவங்க நம்மளை பயன்படுத்துறாங்களா இல்லையான்னு. அப்ப யாரை நம்மளை பயன்படுத்தினால் நம்ம அந்த இடத்துல இருந்து விலகி வரணும். அந்த நட்புன்றது தேவையில்லை. சரியானே? இப்ப நான் கஷ்டமா இருக்கிற நேரத்துல நீ உதவி செய்யணும், நீ கஷ்டமா இருக்கிற நேரத்துல நான் உதவி செய்யணும். அதுதான் உண்மையான நட்பு. நான் கஷ்டமா இருக்கிற நேரத்துல நீ உதவி செய்யலாட்டி அது உண்மையான நட்பில்லை. நான் உனக்கு உதவி செய்தேன். நீ கஷ்டமா இருக்கிற நேரத்துல, நான் கஷ்டமா இருக்கிற நேரத்துல நீ உதவி செய்யலாட்டி அது உண்மையான நட்பில்லை. அப்ப அவரை சேவைக்காக தான் பழகிறாரு. விளங்குதானே? நீ அவருக்கு என்னெல்லாம் செய்த? நீ அவனுக்கு வடிவா நான் கொண்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து, உப்பெல்லாம் வாங்கி கொடுத்து, இவ்வளவு புண்ணியம் எனக்கு செஞ்சு நம்மளை ஏமாத்திப்பட்டாங்க. பயன்படுத்திப்பட்டு இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு இதான கவலை. அதான் இது. அப்ப எல்லாருக்கும் பாடமாக இருக்கணும். சில்பர் மாதிரி இருக்கு தேவையில்ல. சரிதானே? ஓகே.